வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லண்டனில் கையெடுக்க தொலைபேசி திருடர்களுக்கு எதிரான அதிரடி நடவடிக்கை. காஸ்பியன் கடலில் ஈரானிய கப்பல் மீது உக்ரைன் தாக்குதல், ஈரான் கடும் கண்டனம் மற்றும் பதிலடி எச்சரிக்கை. உக்ரைனை தண்டிக்க விளாடிமிர் புட்டின் பயன்படுத்தும் ஆபத்தான பலவீனம், பாதுகாப்பு நிபுணர்களின் பகிர் தகவல். ஒரு மாதத்திற்கு மேலாக கொழுந்துவிட்டு எரியும் டெர்பிஷையர் காட்டுத்தீ. பிரித்தானிய தீயணைப்பு வீரர்களின் போராட்டம் எல்லை மீறுகிறது. ஐரோப்பாவின் வறட்சிக்கு மழையின்மை காரணமல்ல, கொளுத்தும் வெப்பமே காரணம், விஞ்ஞானிகள் அதிர்ச்சி தகவல். உக்ரைன் போர், 30,000 வடகொரிய வீரர்களை களமிறக்க ரஷ்யா முயற்சி, அதிபர் செலன்ஸ்கி பகிர் தகவல். குடியேறிகளை கடத்துவதில் லேபர் கட்சி தோல்வி, மக்களின் உயிரை ஆபத்தில் ஆழ்த்துகிறது என கண்டனர். இனி விரிவான செய்திகள். லண்டனில் அதிகரித்து வரும் கையடக்க தொலைபேசி திருட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்த போலீசார் தீவிர நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர். குற்றவாளிகள் எளிதில் தப்பியோட பயன்படுத்தும் மின்சார பைக்குகளை குறிவைத்து இந்த அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. இந்த தீவிர சோதனையின் போது குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட ஏராளமான பைக்குகள் சாதனை அளவாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக அதிவேகமாக இயங்கும் இந்த வாகனங்களை பயன்படுத்தி குற்றவாளிகள் பொதுமக்களிடம் செல்போன்களை பறித்து செல்வது அதிகரித்துள்ளது. திருடர்களை கூண்டோடு கைது செய்ய வான்வழி மற்றும் நவீன கண்காணிப்பு உத்திகளுடன் போலீசார் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இதுபோன்ற குற்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக தொடர் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் இந்த அதிரடி நடவடிக்கையால் குற்றவாளிகளிடையே பெரும் கலக்கம் ஏற்பட்டுள்ளதோடு பொதுமக்களிடையே வரவேற்பும் கிடைத்துள்ளது. காஸ்பியன் கடலில் ஈரானிய கப்பல் மீது உக்ரைன் தாக்குதல், ஈரான் கடும் கண்டனம் மற்றும் பதிலடி எச்சரிக்கை. காஸ்பியன் கடலில் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் ஈரானின் வணிக கப்பல் சேதமடைந்ததாகவும் இதில் மாலுமி ஒருவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் கப்பலில் திடீர் வெடி விபத்து ஏற்பட்டதில் மேலும் ஒரு மாலுமி காயமடைந்ததாக ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் வணிக கப்பல்கள் மீது உக்ரைன் தொடுத்துள்ள இந்த தாக்குதல் சர்வதேச சட்டங்களுக்கு விரோதமான ஆக்கிரமிப்பு செயல் என ஈரான் கண்டித்துள்ளது. தங்கள் நாட்டின் தேசிய நலன்களையும் பாதுகாப்பையும் காக்க எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்க தயங்க மாட்டோம் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஐநா சபை மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனின் இந்த தேவையற்ற போக்கை கண்டித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெஹ்ரான் வலியுறுத்தியுள்ளது. ரஷ்யாவுக்கு ராணுவ தளவாடங்களை ஏற்றி சென்றதாக கூறப்படும் கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களை குறிவைத்து தாக்கியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. உக்ரைனை தண்டிக்க விளாடிமிர் புட்டின் பயன்படுத்தும் ஆபத்தான பலவீனம், பாதுகாப்பு நிபுணர்களின் பகிர் தகவல். உக்ரைனுக்கு எதிரான போரில் அந்நாட்டின் பலவீனங்களை துல்லியமாக கண்டறிந்து விளாடிமிர் புட்டின் கொடூரமான தாக்குதல்களை நடத்தி வருகிறார். நாட்டின் முக்கிய மின்சார மற்றும் ஆற்றல் கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா தொடர் தாக்குதல்களை தொடுத்து வருகிறது. உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகளில் உள்ள பற்றாக்குறையை சாதகமாக பயன்படுத்தி ரஷ்ய படைகள் வான்வெளி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. கடுமையான குளிர் மற்றும் குளிர்கால சூழலை சமாளிக்க மக்களுக்கு ஒரு தற்காப்பு ஆயுதமாக மாற்ற முடியாமல் அவர்கள் பெரும் துயரத்தை சந்தித்துள்ளனர். கடுமையான குளிர் மற்றும் குளிர்கால சூழலை உக்ரைன் மக்களுக்கு ஒரு தற்காப்பு ஆயுதமாக மாற்ற முடியாமல் அவர்கள் பெரும் துயரத்தை சந்தித்துள்ளனர். உள்கட்டமைப்புகளை சிதைப்பதன் மூலம் உக்ரைன் மக்களின் மன உறுதியை குலைத்து அவர்களை சரணடைய செய்வதே புட்டினின் முக்கிய வியூகமாக உள்ளது. மேற்கத்திய நாடுகள் வழங்கும் வான் பாதுகாப்பு ஆயுதங்கள் தாமதமாவதும் உக்ரைனின் தற்போதைய மிகப்பெரிய பலவீனமாக மாறியுள்ளதாக வல்லுநர்கள் கருதுகின்றனர். ஒரு மாதத்திற்கு மேலாக கொழுந்துவிட்டு எரியும் டெர்பிஷையர் காட்டுத்தீ. பிரித்தானிய தீயணைப்பு வீரர்களின் போராட்டம் எல்லை மீறுகிறது. இங்கிலாந்தின் டெர்பிஷையர் பகுதியில் பற்றிய காட்டுத்தீ ஒரு மாதத்திற்கு மேலாக அணையாமல் தொடர்ந்து எரிந்து வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் ஆபத்தான மற்றும் பயங்கரமான இந்த தீயை கட்டுப்படுத்த போராடி வரும் பிரிட்டன் தீயணைப்பு படையினர் தங்களது உழைப்பின் எல்லைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியான வெப்ப அலை மற்றும் நிலத்தடியில் உள்ள நிலக்கரி பாறைகளில் தீப்பிடித்து எரிவது தீயை அணைக்கும் பணியை மேலும் கடினமாக்கியுள்ளது. பரந்த அளவிலான வனப்பகுதிகள் மற்றும் இயற்கை சூழல் தீக்கிரை
இரையாகி வருவதால் இப்பகுதியில் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் சோர்வை கருத்தில் கொண்டு மாற்று நடவடிக்கைகளும் மீட்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கூடுதல் தீயணைப்பு வாகனங்களும் நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டுள்ளனர். ஐரோப்பாவின் வறட்சிக்கு மழையின்மை காரணமல்ல, கொளுத்தும் வெப்பமே காரணம். விஞ்ஞானிகள் அதிர்ச்சி தகவல். ஐரோப்பிய நாடுகளில் நிலவும் கடுமையான வறட்சிக்கு மழை பொழியாதது முக்கிய காரணமல்ல என்றும் கோடைக்கால கொடூர வெப்பமே காரணம் எனவும் புதிய ஆய்வொன்றில் கண்டறியப்பட்டுள்ளது. விண்ணிலிருந்து பெய்யும் மழையின் அளவு குறைந்ததை விட தீவிரமான வெப்ப அலைகள் பூமியில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சுவதே வறட்சிக்கு வழிவகுக்கிறது. பருவநிலை மாற்றத்தின் காரணமாக அதிகரித்து வரும் அதிகப்படியான வெப்பம் நீர்நிலைகளை மிக விரைவாக ஆவியாக்கி வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இந்த ஆபத்தான மாற்றத்தால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுவதோடு எதிர்காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. பாரம்பரியமாக வறட்சியை மதிப்பிடும் முறைகளில் மாற்றம் செய்து இனி வெப்பத்தின் தாக்கத்தை மையமாக கொண்டு எதிர்கால திட்டங்களை வகுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. உலக நாடுகள் உடனடியாக கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்தாவிட்டால் ஐரோப்பிய கண்டம் முழுவதும் கடுமையான சுற்றுச்சூழல் பேரழிவை சந்திக்க நேரிடும். இயற்கையின் இந்த உக்கிரமான போக்கை சமாளிக்க ஐரோப்பிய நாடுகள் புதிய மற்றும் துரிதமான நீர் மேலாண்மை உத்திகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். உக்ரைன் போர் 30,000 வடகொரிய வீரர்களை களமிறக்க ரஷ்யா முயற்சி. அதிபர் செலன்ஸ்கி பகீர் தகவல். உக்ரைனுக்கு எதிரான போரில் கூடுதலாக 30,000 வடகொரிய வீரர்களை களமிறக்க ரஷ்யா தீவிரமாக முயன்று வருவதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். ரஷ்யாவின் இந்த நடவடிக்கையானது சர்வதேச மோதலை மேலும் விரிவுபடுத்துவதோடு போரின் போக்கை தீவிரப்படுத்தும் என அவர் கவலை தெரிவித்துள்ளார். வடகொரியா மற்றும் ரஷ்யா இடையேயான அதிகரித்து வரும் ராணுவ ஒத்துழைப்பு உலக நாடுகளுக்கு மத்தியில் பெரும் பாதுகாப்பு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே களத்தில் உள்ள வடகொரிய படைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும் இந்த முயற்சிக்கு உக்ரைன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த அபாயகரமான சவாலை எதிர்கொள்ள உக்ரைனுக்கு ஆதரவான நாடுகள் உடனடியாக கூடுதல் ராணுவ மற்றும் வான் பாதுகாப்பு உதவிகளை வழங்க வேண்டும். நேட்டோ மற்றும் மேற்கு நாடுகளின் ஆதரவுடன் உக்ரைன் தனது பாதுகாப்பை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் இந்த புதிய நகர்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியேறிகளை நாடு கடத்துவதில் லேபர் கட்சி தோல்வி மக்களின் உயிரை ஆபத்தில் ஆழ்த்துகிறது என கடும் கண்டனம். பிரிட்டனில் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்துவதில் ஆளும் லேபர் கட்சி மாபெரும் தோல்வியை சந்தித்துள்ளதாக கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. உரிய முறையில் குடியேறிகளை வெளியேற்ற தவறியதன் மூலம் பொதுமக்களின் பாதுகாப்பும் உயிரும் தீவிர ஆபத்தில் உள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இங்கிலாந்தின் எல்லை பாதுகாப்பு மற்றும் குடியேற்ற கொள்கைகளில் நிலவும் பலவீனங்களால் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத படகுகள் மற்றும் குடியேற்ற பிரச்சினைகளை கட்டுப்படுத்த அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என பரவலான புகார்கள் எழுந்துள்ளன. நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடியாக கடுமையான சட்டங்களை அமுல்படுத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரசின் இந்த தோல்வி பிரிட்டன் அரசியலில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியையும் உருவாக்கியுள்ளது.